போகிறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 200 கிராம் அளவுக்கு நான் பாஸ்தா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பாஸ்தா வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை சுட வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வர்றப்ப இதை நம்ம அதோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதில் லைட்டாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்துறது அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இது நல்லா வெந்து வரட்டும். அதாவது 80% வெந்த பிறகு நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம திருப்பியும் போட்டு மசாலாவோட தாளிக்கிறப்ப இது கொல கொலன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிகட்டின பிறகு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி நல்லா குலுக்கி விட்டுக்க போகிறோம். ஏன்னா ஆயில் சேர்த்தனோம்னா அது திருப்பியும் நல்லா பிரிஞ்சு நிற்கும், இல்லைன்னா கொல கொலன்னு ஒட்டிக்க ஆறின பிறகு. அதுக்காக இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடான பிறகு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பாதி வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணான்னா கூட நீங்கள் சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதில் கேரட் ஒரு சின்னதாக ஒரு கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பீன்ஸு அதையும் சின்ன சின்னதாக பொடி பொடியாக ஒரு 6 பீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு போட்டு வணக்கிக்கலாம். அதுக்கடுத்து முட்டைக்கோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுவும் நல்லா வணங்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கேப்சிகம் சேர்த்துறோம். கேப்சிகம் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா டக்குன்னு வணங்கிடும், கொல கொலன்னு ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதையெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம பாஸ்தா சேர்க்க போகிறோம். இதுக்குன்னு நம்ம மசாலா பொடி எதுவும் தனியாக வாங்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொடியே வச்சு செஞ்சதுனால இதில் நம்ம ரோட்டு சைடில் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டும் அதே சமயம் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மசாலா மிக்ஸ் ஆன பிறகு லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்ட உடனேயே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளுக்கு இப்போ சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் மழை வரும்போது இது சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.